ஆளுநரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் சாலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் அவரின் செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்போது முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இந்த தினம் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது சாஸ்திரி பவனை மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக வழங்க வேண்டிய 3796 கோடி ரூபாய் பாக்கி தொகையை விடுவிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான பள்ளி கல்வி நிதி 2152 கோடியை வழங்கிட வேண்டும். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்த மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை உடனே அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இன்றைய தினம் சாஸ்திரி பவன் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதற்கு முன்னதாக சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் கையில் பதாகைகள் ஏந்தியும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் சாஸ்திரி பவன் முன்பு தடுப்பணைகள் போட்டு ஏற்கனவே காவல்துறை சார்பிலும் பாதுகாப்பானது போடப்பட்டு இருக்கின்றது. தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், நன்றி லிபிகா.